தீபாவளி பண்டிகையின் போது பொருட்களை வாங்க செல்லும் மக்களின் வசதிக்காக சென்னை மாநகரில் கூடுதல் பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், சொல்லுங்க. அதாவது சென்னை பகுதியில் மக்கள் ஷாப்பிங்காக போகிறதுக்காக மொத்தம் எத்தனை பேருந்துகள் சென்னையில் இயக்கப்பட இருக்கு? அதை பற்றின தகவல்களை சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையின் போது சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு தரப்பிலையும் சென்னை மாநகராட்சியின் சென்னை போக்குவரத்து கழகத்தின் தரப்பிலையும் ஒவ்வொரு ஆண்டும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக ஒரு 250 பேருந்துகள் வரைக்கும் விடுவதற்கான ஒரு முடிவிலையும் சென்னை போக்குவரத்து கழகம் இறங்கியிருக்கு. சென்னையில் மட்டும் ஒரு நாளைக்கு 3700 பேருந்துகள் இங்கிருந்து பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால் அந்த நேரங்களில் மற்ற வழித்தடங்களில் போகக்கூடிய பேருந்துகளை இதில் உபயோகப்படுத்த முடியாது என்பதால் இதற்காக மட்டும், அதாவது குறிப்பிட்டு எந்த இடங்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குமோ அந்த இடங்களுக்கு என போக்குவரத்து வசதிக்காக இங்கேயும் பேருந்துகள் விடுவதற்காக போக்குவரத்து கழகத்தின் தரப்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தற்போது தியாகராய நகர் பகுதி, புரசைவாக்கம் மற்றும் இங்கிருந்து அண்ணா நகர் போன்ற பகுதிகளுக்கும் அதிகமான அளவில் கூட்ட நெரிசல் காணப்படும் பகுதியாக இவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில்தான் ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் தங்களுடைய போக்குவரத்து கழகத்தின் மூலமாகவும் போக்குவரத்து வசதியை சிறப்பு பேருந்துகளையும் இயக்கி வருகிறார்கள். இந்த ஆண்டும் இதே போன்று ஒரு 250 பேருந்துகளையும் இயக்கவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு பேருந்து நிலையங்களிலும் இங்கிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையம் மற்றும் எழும்பூர் ரயில்வே நிலையம், அதைத் தொடர்ந்து கோயம்பேடு பேருந்து நிலையம், இந்த இடங்களிலிருந்து இந்த பேருந்துகளையும் குறிப்பாக தியாகராய நகர், புரசைவாக்கம் போன்ற பகுதிகளுக்கு கொண்டு வர இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் வரும்போது ஏற்கனவே உள்ள பேருந்துகள் மூலமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு வகையில் காவல்துறையினரும் ஈடுபட இருக்கிறார்கள். அதாவது இந்த பகுதியில் தேவையற்ற கனரக வாகனங்கள் இங்கே உள்ளே வராத அளவிற்கு மாற்றுப்பாதைகளுக்கான ஒரு ஏற்பாட்டையும் அவர்கள் தரப்பில் செய்ய இருக்கிறார்கள். இவை அனைத்தும் தீபாவளி பண்டிகையின் ஒரு 2 வார காலத்திற்கு முன்பாகத்தான் காவல்துறை தரப்பில் செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இந்த பண்டிகை காலத்தின் போது பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்களுக்கான சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்வதோடு கூட்ட நெரிசல்களை தவிர்க்கக்கூடிய வகையிலும் காவல்துறை தரப்பிலும் இப்போது நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிவிக்கலாம். தகவலுக்கு நன்றி சசிகுமார்.